வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தன்னை அழைக்காமல் முதல்வர் நிவாரண நிதிக்காக காசோலை அளித்ததால் முதல்வரின் தனி செயலரிடம் அரசு கொறடா ஆறுமுகம் கடும் வாக்குவாதம். இச்சம்பவத்தால் சட்டசபை அலுவலகத்தில் பரபரப்பு. புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் திடீர் சோதனை. காவல்துறையினர் அதிரடி. முருங்கப்பாக்கத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை. சேதராப்பட்டு அருகே வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. முகமூடி அணிந்த இளைஞர்கள் திருடிச் செல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். தன்னை அழைக்காமல் முதல்வர் நிவாரண நிதிக்கான காசோலை அளித்ததால் முதல்வரின் தனிச் செயலரிடம் அரசு கொறடா ஆறுமுகம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றவர் ஏகேடி ஆறுமுகம் அரசு கொறடாவாகவும் உள்ளார். இந்திரா நகர் தொகுதியில் இருந்து ஏராளமானவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி பயனாளிகளுக்காக காசோலைகளை முதல்வரின் தனிச் செயலர் அமுதன் நேரடியாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ஏகேடி ஆறுமுகம் பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் தனிச் செயலர் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த அமுதனிடம் தனது தொகுதி மக்களுக்காக முதல்வரின் நிவாரண நிதியினை தன்னை அழைக்காமல் வழங்கியது குறித்தும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் எச்சரிக்கை விடுத்தார். புதுவை முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் காவல்துறையினர் அதிகாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் ரவுடிகள் குடும்பத்தினரிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் மீறி செயல்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திரௌபதி அம்மன் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளை செயலாளர் மதுரை என்கின்ற குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர்கள் கலந்து கொண்டு குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வேண்டும், ஒரு வழி சாலைகளை முறைப்படுத்த வேண்டும், புதிதாக அமைக்கப்பட்ட சிக்னல்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முகமூடி அணிந்த இளைஞர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே ஸ்ரீ சர்வதி ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் உமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் உமா புகார் அளித்தார். இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் நள்ளிரவு உமாவின் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு பைக் திருடிச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்தவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டு 4 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த ஐயனார் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க அரசிற்கு நீதிபதி சுமதி பரிந்துரைத்தார். அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை பம்பாக்கீரபாளையம் முழுவதும், துப்புராயப்பேட்டை முழுவதும், கோவிந்தசாலை பகுதி,
அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை, நீடராஜபையர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.